ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்பவே சத்தான முருங்கைக்காய் கூட்டு தான் நம்ம குழந்தைங்களுக்காக செய்ய ஆரம்பிச்சிருப்போம். கடைசியில் நம்ம ஃபேவரட்டாக இருக்கும். தம்பிக்கு சாப்பாடு விட்டு இந்த ஒரு வயசில் அப்போ அடிக்கடி செஞ்சிடும். அப்போலாம் அரிசி பருப்பும் சாதம் தான். சரி, பருப்பே கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு டெய்லி ஒரு காய்கறி கலந்து தான் கொடுப்பேன். கேரட்டு, பீட்ரூட்டுன்னு. அப்போ நான் செய்ய ஆரம்பிச்சது அந்த முருங்கைக்காய் கூட்டு. அது எல்லாத்துக்குமே ஃபேவரட் ஆகிடுச்சு. அப்போ அடிக்கடி செஞ்சது. அதுக்கப்புறம் நம்ம நார்மல் சாப்பாடு ஆனதுக்கப்புறம் குழம்புல 1-2 போடுவோம். அதை அப்படியே பிசைஞ்சு ஊற்றுறது தான். இதை அப்படியே விட்டாச்சு. இன்றைக்கி 3 முருங்கைக்காய் பார்த்தோன்னே எனக்கு இந்த கூட்டு தான் ஞாபகம் வந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு உடனே செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ரொம்பவே சிம்பிள் தான். நம்ம எப்போவுமே கூட்டு வைப்போம்ல, அதே மெத்தட் தான். பருப்பு வேக போட்டுட்டு நான் ஃபஸ்ட்டே முருங்கைக்காய் கொஞ்சம் வேக போட்டுட்டேன். நம்ம எப்போவும் வெட்டுற மாதிரி சைஸில் இல்லாமல் கொஞ்சம் நீளமாக வெட்டிட்டேன். கொஞ்சம் உள்ள பருப்பு எடுக்க ஈஸியாக இருக்கும். வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணியோடு சேர்த்து அந்த பருப்பையும் எடுத்து வச்சாச்சு. பருப்பு வெந்தோட அதையும் போட்டுட்டேன். தேங்காய் பால் அரைச்சி ஊற்றியாச்சு. நம்ம எப்பவும் போல் தாளிச்சிட்டு அப்படியே சாதத்தோடு பிசைஞ்சு குழந்தைக்கு ஊட்டி